அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்குமுல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹ அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வ கூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹு லக்கும் அமாலக்கும் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வ மன் யுதிஹில்லாஹ வ ரசூலஹு ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். கால நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ் வ ஹஸனுல் ஹதீ முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷர்ருல் உமூரி முஹதஸாத்துஹா வ குல்ல முஹதஸத்தின் பித்ஆ வ குல்ல பித்அத்தின் லலாலா வ குல்ல லலாலத்தின் ஃபின்னார். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மாபெரும் கருணையினால் புனித ஜும்மா தொழுகைக்காக இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபோ தாபியீன்கள், இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்து சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, சுட்டரிக்கும் வெயிலும் சூடேற்றப்பட்ட நரகமும் என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளை, அதுவும் இந்த கோடைகால நேரங்களில் நாம் அனுபவிக்கக்கூடிய இந்த கடுமையான வெயிலின் தாக்கத்தையும், இதன் மூலமாக நாம் எதிலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும், இதிலிருந்து நாம் எதை நோக்கி விரைய வேண்டும் என்பதனையும் நாம் அறிந்து கொள்வது இந்த நேரத்திற்கு பொருத்தமாக இருக்கும். இந்த கோடை காலம் வந்துவிட்டாலே வெயிலினுடைய தாக்கம் ரொம்ப கடுமையாக இருக்கும். அது கடந்த வருடங்களை விட இந்த வருடம் இப்படி ஒவ்வொரு வருடமும் சொல்லி கொண்டு தான் இருக்கிறாங்க. வெயில் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது, வெப்பம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஒவ்வொரு வருடமுமே சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இந்த பல லட்சம் கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய இந்த சூரியனுடைய அந்த வெப்பம், அதை நம்மளுடைய உடம்பு ஜீரணிக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த உடம்பு குளிர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக என்னவெல்லாமோ காரியங்கள் செய்கின்றோம். பழங்கள் என்ற பெயரில் நிறைய பழங்கள் சாப்பிடுகின்றோம், மோர்கள் சாப்பிடுகின்றோம், நீர் சாப்பிடுகின்றோம், இப்படி ஏராளமான விஷயங்களை செய்து, அதுபோக வீட்டில் இன்றைக்கு ஏசி என்பது ஒரு இன்றியமையாத ஒரு பொருளாக மாறிவிட்டது. இப்போ ஃபேனெல்லாம் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு. ஃபேனெல்லாம் ஒரு காலத்தில் எங்கள் வீட்டில் ஃபேன் இருக்குது என்று சொல்லி கொண்டிருந்த காலம் போக, இன்றைக்கி ஏசி இருக்கிறத கூட எங்கள் வீட்டில் ஏசி இருக்குது என்று சொல்ல முடியாத அளவுக்கு எல்லார் வீட்லேயும் பரவலாக வந்துடுச்சு. ஏன்னா இந்த நேரத்தில் ஏசி இல்லை என்றால் இருக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளிவிட்டோம். அப்போ இது என்ன காரணம் என்றால், இந்த வெயிலினுடைய தாக்கம் என்பது ரொம்ப ஓவராக இருக்கிறது. இந்த வெயிலினுடைய தாக்கத்தையே நம்மளால் ஜீரணிக்க முடியவில்லையே, நம்ம இந்த உடம்பு ஏற்றுக்கொள்ளவில்லையே. நாளைக்கு கெட்டவர்களுக்கு நாளைக்கு மறுமை நாளில் இறைவன் சித்தப்படுத்தி இருக்கக்கூடிய அந்த நரகம் என்பது இதை விட ரொம்ப கொடுமையாக கொடூரமாக இருக்குமே. அப்போ அதை உணர்ந்து இந்த உலகத்தில் நம்மளை சீர்திருத்தி வாழ கொள்ள வேண்டும் என்பது தான் இந்த கோடை நமக்கு தரக்கூடிய ஒரு படிப்பினையாக இருக்கிறது. இதில் நம்ம நிறைய நீங்கள் குர்ஆன் வசனங்களை நீங்கள் படித்தீர்களேயானாலும், அல்லது நம்ம அந்த ஜும்மா உரையில் ஆரம்பமாக சொன்னமா இல்லையா, ஒரு 3 குர்ஆன் வசனம், இந்த வசனங்களை எடுத்துக்கொண்டாலும் அதில் இத்தகுல்லா, நீங்கள் அஞ்சி கொள்ளுங்கள் என்றுதான் அதிகமான இடங்களில் வரும். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அஞ்சி கொள்ளுங்கள், அவனுடைய தண்டனையிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் பல்வேறு இடங்களில் வரும். ஆனால் குறிப்பாக ஒரு சில இடங்களில் மட்டும்தான் இத்தகுன் நார், நரக நெருப்பிலிருந்து நீங்கள் அஞ்சி கொள்ளுங்கள், நரக நெருப்புக்கு அஞ்சி கொள்ளுங்கள், நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு சில இடங்களில் தான் வரும்.
அப்ப நரக நெருப்பிலிருந்து நம்ம அல்லாவுக்கு அஞ்சி நம்ம சீர்திருத்திக் கொள்வது மாதிரி அவன் படைத்த நெருப்பு அதன் மூலமாக அவன் வழங்கக்கூடிய தண்டனையில் இருந்து நம்ம என்ன செய்யணும், பாதுகாத்து கொள்ளணும். இத்தகுன் நாரல்லதி வகூது ஹன்னாஸ் வல் ஹிஜாரா உயித்தலில் காஃபிரீன். அதாவது நரக நெருப்புக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அஞ்சிக் கொள்ளுங்கள். அதனுடைய எரிபொருள்கள் என்பது கற்களும் கெட்ட மனிதர்களும் தான். இது இறைவனை நிராகரிப்பவர்களுக்காகவே இது தயார் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான். அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக செஞ்ச பிரார்த்தனையில ஒரு பிரார்த்தனை என்ன, நமக்கு எல்லாம் தெரியும். எல்லாம் இந்த உலகத்திலையும் எனக்கு நன்மையை தந்துரு, மறுமையிலையும் எங்களுக்கு நன்மையை தந்துரு, நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாத்து. இதான் ரசூல் அதிகமாக கேட்ட பிரார்த்தனை. அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹஸனத்தம் வ ஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தம் வகீனா அஸாபன்னார். ஏன்னா இவ்வுலகிலும் எங்களுக்கு நன்மையை தா, மறுமையிலையும் எங்களுக்கு நல்லதை தா, நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாத்துரு. நரகத்தினுடைய நெருப்பு என்பது ஒரு அச்சப்பட வேண்டிய, ஒரு பயப்பட வேண்டிய, பாதுகாப்பு பெற வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் கடைசி அத்தஹியாத்திற்கு ஓதுவதற்கு என்று ஒரு துஆவை கற்றுக் கொடுக்குறாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அஸாபில் ஜஹன்னம். அந்த நரக நெருப்பு, அந்த நரகத்திலிருந்து, ஜஹன்னம் என்ற அந்த நரகத்திலிருந்து யா அல்லாஹ் என்னை பாதுகாத்துறல்லா. அப்ப நரகத்தை விட்டு ரசூலுல்லாஹ்வும் அதிகமாக பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க. ஏன்னா நரகம் என்பது நாம நினைக்கிற மாதிரி இல்லை. ஏதோ நரகம் நெருப்புண்டோம்னா நம்ம இந்த உலகத்தில் பயன்படுத்துறோமே, இந்த மாதிரியான நெருப்பு இல்லை. இந்த உலகத்தில் பயன்படுத்துகிற நெருப்பே ஒரு மனிதனை தண்டிக்கிறதுக்கு போதுமானது, ஒரு மனிதனை ஒண்ணுமில்லாமல் ஆக்குவதற்கு போதுமானது. ஆனால் அல்லாஹ் இதை விட அதிகமாக சித்தப்படுத்தி வச்சிருக்கிறான். இதை விட அதிகமாக சூடேற்றப்பட்ட நெருப்புகள் அங்கே இருக்கிறது. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீங்கள் உலகத்தில் பயன்படுத்தக்கூடிய நெருப்பு இருக்கா இல்லையா, இதை விட 69 மடங்கு அதிகமான நெருப்பால் அந்த நரகம் படைக்கப்பட்டிருக்கிறது, நரகமானதுங்கிறாங்க. அப்ப அந்த சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, மனிதனை தண்டிப்பதற்கு தான் இந்த உலகத்தில் உள்ள நெருப்பே போதுமானது தானே? இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நெருப்பு இருக்கா இல்லையா, இந்த தண்ணி சுட வைக்கிறது, சோறாக்குறது, ஆனம் காய்ச்சறது, இந்த நெருப்பை தான் நம்ம பார்த்துருக்கிறோம். இதை தாண்டிய நெருப்புகள்லாம் இருக்கிறது. நம்ம பார்த்த நெருப்பு என்பது சுடு தண்ணி காலில் கொட்டினா அதனுடைய வேதனை தெரியும், தாளிக்கும் போது என்ன கையில் பட்டால் அதனுடைய வேதனை தெரியும். நம்ம பார்க்கக்கூடிய நெருப்பு என்பது 100 டிகிரி செல்சியஸ். ஆனால் இரும்பு உருகி ஓடுவதற்கு 1200 டிகிரி செல்சியஸை தாண்டணும். அப்பதான் இரும்பு உருகி தண்ணியாக ஓடும். இதை தாண்டிய வெப்பங்கள்லாம் இருக்கிறது. அது மாதிரி இந்த பல குண்டுகள்லாம் போறாங்களா இல்லையா, அதிலிருந்து வெளிப்படக்கூடிய வெப்பம் என்பது இதை விட அதிகமாக இருக்கும். அப்ப இந்த உலகத்தினுடைய நம்ம பயன்படுத்தக்கூடிய, நம்ம பார்க்கக்கூடிய வெப்பங்களை எல்லாம் விட 69 மடங்கு அதிகமாக என்ன செய்யப்பட்டிருக்கு, நரகம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அதுல இருந்து பாதுகாப்பு தேடணுமா இல்லையா? இந்த உலகத்தில் தண்டிக்கிறதுக்கு இந்த நெருப்பே போதுமானது என்றாலும் இதை விட அல்லாஹ் சித்தப்படுத்தி வச்சிருக்க. ஏன்? அவனை மறுத்து விட்டு, அவனை நிராகரித்து விட்டு, அல்லாஹ் எங்கே என்று கேட்டுவிட்டு, அல்லாஹ்வுக்கு சமமாக மற்றவர்களை ஆக்கி கொண்டு படைத்தவனை மறந்து விட்டு வாழக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு வேதனையை, தண்டனையை சித்தப்படுத்தி வச்சிருக்கான். இதில் நம்ம நல்லா யோசிக்க வேண்டிய, சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னென்றா, இதிலிருந்து இருந்து நம்ம முழுக்க நம்ம பாதுகாப்பு தேடணும். இந்த உலகம் நமக்கு ஒரு சோதனையாக படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் நல்லவர்களாக வாழ்வதற்காகத்தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். தீமையிலிருந்து, கெட்ட செயல்களிலிருந்து, இறை நிராகரிப்பிலிருந்து, இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய காரியங்களிலிருந்து விலகி வாழ வேண்டும். இறைவனுக்கு முற்றிலுமாக அடிபணிந்த நல்ல அடியார்களாக, நல்ல மனிதர்களாக வாழ வேண்டும். மறுமையில் இறைவனுடைய திருப்தியையும் அன்பையும் பெற வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய பிரதான இலக்கு என்பது. ஆனால் இன்னைக்கு அதையெல்லாம் நம்ம ஏற்று வாழ்றோமா? அதையெல்லாம் நம்ம சிந்திக்கிறோமா? இந்த உலகத்திற்காக இதையெல்லாம் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மறுமையை நம்ம இழந்து விடுகின்றோம். மறுமையை இழந்து இந்த உலகத்தை அடைய வேண்டும் என்பதற்காக என்னவெல்லாமோ செய்கிறோம். எப்படியெல்லாம் ஏமாத்தணுமோ அப்படி ஏமாத்துறோம், எப்படியெல்லாம் சுரண்டணுமோ அப்படி சுரண்டுறோம், எப்படியெல்லாம் என்ன செய்யணும், துரோகம் பண்ணணுமோ அப்படி பண்ணுறோம். இப்படி எத்தனையோ விஷயங்கள் சர்வசாதாரணமாக நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாளைக்கு மறுமையில் எவ்வளவு பெரிய ஒரு தண்டனைகள், எவ்வளவு பெரிய ஒரு வேதனைகள், எவ்வளவு பெரிய ஒரு அதாபுகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனுடைய கொடுமையை நம்மளால் தாங்க முடியுமா? மனிதனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதனுடைய வெப்பத்தை நமக்கு தாங்க முடியுமா என்றெல்லாம் சிந்திக்கிறது இல்லை. ஏன்னா இதெல்லாம் நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம், இதெல்லாம் சும்மா கற்பனை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் கற்பனை கிடையாது, யதார்த்தமானது. அதுதான் இறைவன் தன்னுடைய வேதத்தில் சொல்லக்கூடியது அனைத்தும் உண்மை, அனைத்தும் நடக்கக்கூடியது. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா இந்த உலகத்தில் எவனும் நல்லவனாக வாழ வேண்டிய அவசியமே கிடையாது. நல்லவனாக வாழ வேண்டிய எந்த ஒரு தேவையும் கிடையாது. நல்லவனாக வாழக்கூடியவர்கள் நீங்க பாருங்க, அதிகமானவர்கள் சிரமப்படுறாங்க, அதிகமானவர்கள் கஷ்டப்படுறாங்க, அதிலேயே உழல்றாங்க. அப்படியே இருந்து இந்த உலகத்தினுடைய எந்த ஒரு இன்பத்தையும் அனுபவிக்காமல் மரணித்துறாங்க. 5 வேளை தொழுகிறது, ஒரு கெடுதல் செய்யறதில்லை, ஒரு துரோகம் பண்றதில்லை, ஒரு வியாபாரத்தில் ஒரு மோசடி பண்றதில்லை, பொய் பேசுறதுக்கு யோசிக்கிறது. இப்படியாக வாழக்கூடியவர்கள், வியாபாரத்தில் நேர்மையாக நடக்கணும், ஹலாலா இருக்கணும் என்று பார்க்கக்கூடியவர்கள் செல்வந்தர்களாக சில பேர் தான் இருப்பாங்க. ஆனால் அதிகமானவர்களை பாருங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க.
3 வேளை சாப்பாடுக்கு சரியான முறையில் இருக்காது, தங்குவதற்கு சரியான முறையில் வீடு வாசல் இருக்காது. இந்த உலகத்தினுடைய எந்த ஒரு இன்பத்தையும் அனுபவிக்காமல் மரணித்து விடுகிறார்கள். ஆனால் கெட்டவர்களாக வாழக்கூடியவர்கள் அதிகமானவர்கள் சொகுசாக வாழ்றாங்க, சுகபோகமாக வாழ்றாங்க. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறோம் என்றால் எதை வேண்டாலும் செய்கிறாங்க. இவ்வளவு பெரிய தவறுகள் செய்து விட்டாலும் தண்டனையிலிருந்து தப்பித்து விடுகிறார்கள். இந்த அரசாங்கம் என்று சில தண்டனைகளை விதித்தாலும் அதையெல்லாம் தன்னுடைய படைபலத்தின் மூலமாக பணபலத்தின் மூலமாக தப்பித்து விடுகிறார்கள். நல்ல சொகுசாக வாழ்ந்து கெட்டவர்களாக, கெடுதல் செய்யக்கூடியவர்களாக, கேடு விளைவிக்கக்கூடியவர்களாக, மக்களுக்கு தீங்கு செய்யக்கூடியவர்களாக, அனைத்து விதமான அனாச்சாரங்களையும் அனைத்து விதமான கெட்ட காரியங்களையும் செய்துவிட்டு தண்டனையில் இருந்தும் தப்பித்து விட்டு சுகபோகமாக வாழ்ந்து அவரும் செத்துறான். அந்த உலகத்தில் நல்லவனாக வாழ்ந்தவன் எந்த ஒரு இன்பத்தையும் அனுபவிக்கல, கெட்டவனாக வாழ்ந்தவன் எந்த ஒரு தண்டனையும் அனுபவிக்கல. இப்படித்தான் உலகம் இயங்குமேயானால், இப்படித்தான் உலகம் இருக்குமேயானால், இந்த உலகத்தில் நாம நல்லவனா வாழ வேண்டிய என்ன தேவை இருக்கிறது, என்ன அவசியம் இருக்கிறது? ஒரு அவசியமும் இல்லை. ஆனால் இதற்கெல்லாம் நிச்சயமாக ஒரு கூலி இருக்கிறது. இந்த உலகத்தில் நாம் நல்லவராக வாழ்ந்தோமையானால், இறைவனை அஞ்சியவர்களாக நாம் வாழ்ந்தோமையானால் நிச்சயமாக இதற்கு ஒரு பரிசு இருக்கிறது. இந்த உலகத்தில் நாம் கெட்டவர்களாக வாழ்ந்தோமையானால், இறைவனை நிராகரித்து விட்டு நம்ம வாழ்ந்தோமையானால், இறைவனுக்கு இணை கற்பித்து விட்டு நம்ம வாழ்ந்தோமையானால் மறுமையில் இதற்கெல்லாம் கடுமையான தண்டனை இருக்கிறது என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அப்பதான் நம்ம நல்லவனாக வாழ்வதில் அர்த்தம் இருக்கிறது. என்ன செஞ்சாலும் உலகத்தோட முடிஞ்சு போச்சுட்டா எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்ப நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கை என்பதை நமக்கு மறுமை என்ற ஒன்று இருக்கிறது, எல்லாத்திற்கும் நீதி வழங்கக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது. அப்படியாகப்பட்ட ஒரு நாளில் அனைவரும் எழுப்பப்படுவோம், அனைவரும் இறைவனின் முன்னாடி சன்னிதானத்தில் நிப்பாட்டப்படுவோம், அனைவரும் விசாரிக்கப்படுவோம். ஒவ்வொருத்தனும் அவனுடைய செயலுக்கு ஏற்ப அவனுக்கு என்ன செய்யப்படும்? பதிவேடுகள் வழங்கப்படும். அந்த பதிவேடுகளின் மூலமாக அவன் எந்த ஒன்றையும் மறுக்க மாட்டான். அவன் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவனுக்கு அவனுடைய செயல்பாடுகள் இருக்கா இல்லையா, அவனுடைய என்ன நல்லறங்களோ கெட்டறங்களோ பதிவு செய்யப்படும். எல்லாம் ஒவ்வொரு மனிதனையும் அவனுடைய பதிவேடுகளை பதிவு பண்றதுக்காக எத்தனை கண்காணிப்புகளை பண்ணியிருக்கிறான். நம்ம பேசக்கூடிய பேச்சுகளை பதிவு செய்வதற்காக 2 தோள்களிலும் 2 மலக்குகள் இருக்கிறார்கள். அது மாதிரி என்னது, நம்ம முன்ன பின்ன நம்மளை கண்காணிக்கக்கூடிய வானவர்கள் இருக்கிறார்கள். எல்லாத்துக்கும் மேல நம்முடைய மூளையிலிருந்து வரக்கூடிய கட்டளைகள் கமாண்டுகள் அத்தனையும் பதிவு செய்யக்கூடிய கழுத்தில் ஒரு ஏடுகள் எல்லாம் மாட்டி வச்சிருக்கிறான். அதுபோக இறைவன் தன்னந்தனியாக ஒவ்வொருத்தரையும் துல்லியமாக கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். இது அத்தனையும் பதிவு செய்யப்பட்ட ஒரு பதிவேடாக நாளைக்கு மறுமையில நம்ம கையில் தரப்படும் பொழுது நம்மளுடைய நிலைமை என்ன, இதை தரப்படும் பொழுதே நம்மளுடைய நிலைமை என்னன்னு விளங்கிடும். அல்லாஹ் யாருக்கு வலது கரத்தில் அந்த பதிவேடு கொடுக்கப்படுகிறதோ அவர்கள் நிம்மதியான திருப்தியான ஒரு வாழ்க்கைக்கு செல்ல போகிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்வார்கள். யாருக்கு இடது கையில், அதை பீச்சாங்கன்னு சொல்றோமா இல்லையா, இடது கையில் யாருக்கு கொடுக்கப்படுகிறதோ அவனுடைய ஜோலி முடிஞ்சு வச்சு. எவனுக்கு முதுகுக்கு பின்புறமாக இவனுக்கு அந்த பதிவேடு கொடுக்கப்படுகிறதோ அவனுக்கு கதை முடிஞ்சு போச்சு. இந்த யாருக்கு இடது கையில புஸ்தகத்தை வாங்குறானோ அவனும், எவன் முதுகுக்கு பின்னாடி புஸ்தகத்தை வாங்குறானோ அவனும் அதை திறந்து பார்த்த உடனே கத்த ஆரம்பிச்சிருவான், அலற ஆரம்பிச்சிருவான். யா வைலத்தனா, எனக்கு ஏற்பட்ட நாசமே, கேடே, மாலிஹாதல் கிதாப், இது என்ன புஸ்தகம், லா யுஹாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா ஹுசாஹா, எந்த ஒன்றையும் விட்டு விடாமல் பெருசு சிறுசு அத்தனையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இது என்னடா புஸ்தகம் என்று சொல்லி அலற ஆரம்பிச்சிருவான். அப்ப இந்த உலகத்தில் அவனுடைய செயல்பாடுகள் மிக துல்லியமாக சிசிடிவி கேமரா அமர்த்த விட முடியாது, அமர்த்திட்டு ஆட்டம்லாம் போட முடியாது, எல்லாம் மிக துல்லியமாக பதிவு செய்யப்பட்டு அவன் விரித்து பார்க்கக்கூடிய நேரத்தில் எந்த ஒன்றையும் அவனால் மறுக்க முடியாது. இந்த உலகத்தில் இல்லைன்னு சாதிச்சிருவான். இன்னைக்கு உள்ள காலத்தில் அது ஏஐன்றுவான், என்னத்தையும் சொல்லிட்டு போயிடுவான், அது மார்பிங் செய்யப்பட்டதுன்றுவான். ஆனால் மறுமை நாளில் எதையும் அவன் மறுக்க முடியாது. எல்லாமே அவன் ஏற்றுக்கொண்டு அவன் செய்த செயலுக்கு ஏற்பத்தான் என்ன செய்யப்படும், ஒவ்வொருத்தனுக்கும் நீதி வழங்கப்படும், கூலி கொடுக்கப்படும். அப்ப அப்படியாப்பட்ட ஒரு நாளுக்கு இந்த உலகத்தில் நம்ம சீர்படுத்திக் கொள்றது இல்லையா? இந்த வெப்பத்தை நம்மளால தாங்க ஒரு 5 கிலோமீட்டர் ஒரு 10 கிலோமீட்டர் பிரயாணம் இருந்தால் எத்தனை இடத்துல இழப்பாடுறிய. வண்டியில போனா வண்டி இன்ஜின் சூடாயிருது, இன்ஜின் ரேடியேட்டர் என்ன செஞ்சிருது, ஒண்ணுமெல்லாம் போயிருது, டயர் டமார்னு வெடிச்சிருது, எல்லாம் அந்த வெப்பத்தின் காரணமாக. அவ்வளவு இதையெல்லாம் சமாளிப்பதற்காக ஒரு டீ குடிக்கிறோம், ஒரு சர்பத்து குடிக்கிறோம், ஒரு ஜூஸை குடிக்கிறோம், ஒரு எண்ணல்ல கொஞ்ச நேரம் தங்கி இருக்கிறோம். அதுபோக ஊட்டி கொடைக்கானல் போன்ற இடங்களுக்கு சுற்றுலாவாக செல்றோம், கொஞ்சம் உடம்பை தனித்துக் கொள்வதற்காக, உடம்புடைய சூடை தனித்துக் கொள்வதற்காக, இந்த வெப்பத்தை நம்ம உடம்பு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக என்னென்ன காரியங்கள் செய்யறோம். அப்ப இந்த முயற்சிகளும் முன்னேற்பாடுகளும் இந்த உலகத்தில் நம்ம செய்யறோமே, நாளைக்கு மறுமையில நரகத்தை விட்டு தப்பிக்க வேண்டும் என்றால் அந்த சூடேற்றப்பட்ட நரகம் அதிகமான உஷ்ணம், அந்த வெப்பத்தை என்னது, அது எப்படியாப்பட்ட வெப்பம் என்பதும் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன என்பதும் அந்த விளைவுனால் எது நடக்கும் என்பதையும் எல்லாம் சொல்லி காட்டுறான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நெருப்பு இருக்கா இல்லையா, இந்த நெருப்பு ஒருத்தன் உடம்புல பெட்ரோலை ஊற்றி எரிச்சிட்டாங்க அல்லது மண்ணெண்ணெயை ஊற்றி கொளுத்திட்டான். கொளுத்துனா என்ன நிலைமை,
இன்னைக்கு ஜிஹெச்சில் நிறைய பார்க்கலாம், அந்த மாதிரியான ஃபயர் ஆனவர்கள் வருவார்கள். அவங்க வருவாங்க, உடம்புகள்லாம் என்ன செஞ்சிடும், மேலே உள்ள தோள்கள்லாம் உறிஞ்சி வெள்ளையாக போயிடும். அந்த தோள்கள்லாம் உறிஞ்சதுக்கப்புறம் அவனுக்கு எந்த ஒரு வேதனையுமே இருக்காது. இந்த தோலில் எரியிற வரைக்கும் தான் வேதனை. தோல் எரிஞ்சு முடிஞ்சிட்டா அவனுக்கு வேதனை இருக்காது, உடம்பு எரியும். அந்த நரம்புகள் இழுக்கக்கூடிய காரணத்தினால உடம்பு கை கால்கள் இழுக்கும். இது செத்து போனவர்களுக்கு நடக்கும். நீங்க பிற மதத்தவர்கள் அந்த பிரேதங்களை இருக்கிறாங்களா இல்லையா, இப்போ அவங்க கூட மாத்திட்டாங்க. அதிகமான இடங்கள்ல எலக்ட்ரிக் சுடுகாட்டில் கொண்டு போய் உள்ள வைக்கிறாங்க, தள்ளி விடுறாங்க. அங்கிட்டு ஒரு டப்பாவோட சாம்பலை கொடுத்துறான், இந்தாங்க அஸ்தி கொண்டுகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆரம்பத்தில் என்ன செய்வாங்க, இப்பயும் பல இடங்களில் நடக்குது, டயரு இந்த சாணம் இதுகளெல்லாம் போட்டினது விறகு எல்லாத்தையும் போட்டு வச்சு கொளுத்திடுவாங்க. செத்து போன உடம்பை, இறந்து போன உடம்பை வச்சு எரிக்கக்கூடிய நேரத்தில் அந்த உடம்பு எந்திரிக்கணும். எதனால எந்திரிக்குது, அந்த உடம்புல இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாம் இழுக்கக்கூடிய நேரத்தில் அந்த உடம்பு என்ன செய்யும், அப்படியே எந்திரிக்கும். இதுதான் அதனாலதான் எந்திரிக்கிறதே ஒழிய வேதனை இருக்காது. வேதனையினால இல்லை, வேதனை என்பது மேலே இருக்கக்கூடிய தோள்களில் தான் இருக்கிறது. இப்போ நீ ஜிஹெச்சில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரியாக உயிரோடு இருப்பார்கள், தோள்கள் எல்லாம் கருகிவிடும். ஆனால் அவர்களுக்கு வேதனை தெரியாது, அவங்க வாழைகளை மேலே படுக்க போட்டிருப்பாங்க. அந்த தோள்கள் கருகி விடுமையானால் அதுக்கப்புறம் வேதனை இல்லை, முழுக்க எரிந்து விடுமையானால் செத்து விடுவார்கள். இதோட இந்த உலகத்தில் முடிஞ்சிடும். தோள்கள் மட்டும் கருகுனா வேதனை இருக்காது, உயிர் இருக்கும். முழுசா கருகி ஒண்ணுமெல்லாம் சாம்பலாயிரம் செத்து போயிடுவாங்க. ஒருவர் நெருப்பினால் செத்து போயிடுவார்கள். ஆனா மறுமையில செத்துருவானா என்றால் சாக மாட்டான். மறுமையில கொடுக்கக்கூடிய இந்த உலகத்தினுடைய நெருப்பை விட வெப்பத்தை 39 மடங்கு அதிகமாக்கப்பட்ட அந்த வெப்பம், அந்த நெருப்பு ஒரு மனிதனை கரிச்சு ஒண்ணுமெல்லாம் ஆக்கிருமா என்றால் ஆக்காது. போட்ட உடனே தோள்கள் கருகிவிடும். அதுக்கப்புறம் நடக்கக்கூடியது என்ன, அதெல்லாம் சொல்லி காட்டுறான். குல்லமா நலிஜத்து ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா லியதுகுல் அதாப். நரக நெருப்பில் அவர்கள் போடப்பட்டவுடன் அவருடைய தோள்கள் எல்லாம் கருகிவிடும். கருகினவுடன் பத்தல் நாகம் ஜுலூதன் கைரஹா, அவர்களுக்கு நாம வேற ஒரு தோலை மாற்றுவோம், மாற்றிக்கொண்டே இருப்போம். இதற்காக லியதுகுல் அதாப், அவன் வேதனையை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. உடனடியாக தோள்கள் கருகும், உடனடியாக தோள்கள் மாற்றப்படும். அவன் வேதனை உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக. சாவ மாட்டான், செத்து ஒண்ணுமில்லாம தீஞ்சு உயர மாட்டான், அவன் வாழ்க்கை முடிந்து விடாது. இது நடந்து கொண்டே இருக்கும். இது எவ்வளவு பெரிய ஒரு வேதனை, எவ்வளவு இந்த உலகத்தில் நெருப்பு எரிஞ்சு செத்துட்டா கூட முடிஞ்சு. ஆனா நாளைக்கு மறுமையில் அப்படியா, கெட்டவர்களாக அந்த உலகத்தில் கேடு செய்து இறைவனை நிராகரித்து விட்டு இறைவனுக்கு மாறு செய்து இறைவன் எங்கே என்று கேட்டு இறைவன் இல்லை என்று சொல்லி இறைவனுக்கு இருக்கக்கூடிய ஆற்றலும் அதிகாரங்களும் செத்து போனவர்கள் மற்றவர்களுக்கும் இருக்குது என்று போய் அங்கு நரக நெருப்புல நிரந்தரமாக கிடந்து சாகிறது இல்லையே, நிரந்தரமாக கிடந்து செத்தும் சேகாமலும் பொழைச்சும் பிழைக்காமலும் குத்துயிரும் குலவு இருந்தமா இல்லையா, அந்த மாதிரி சாக மாட்டான். அதல்ல வேற ஒரு இடத்துல சொல்லும்போது லா யமூது ஃபீஹா வலா யஹ்யா, அவன் அங்க வாழவும் மாட்டான், சாகவும் மாட்டான். செத்துரும் நினைப்பான், சாக மாட்டான். உயிர் வந்துடும், மறுபடியும் கருக்கப்படும் மாற்றப்படும். இவ்வளவு பெரிய கொடுமையான வேதனை அங்க இருக்கிறத, அதுக்கு நம்ம தப்பிச்சு கொள்ள வேண்டாமா, அதிலிருந்து நம்ம விலகி கொள்ள வேண்டாமா, அதிலிருந்து நம்ம பாதுகாப்பு தேட வேண்டாமா? இன்னும் பாருங்க, நீங்க அந்த சொர்க்கத்துக்கு போறாங்களா இல்லையா, அல்லாஹ்வுடைய அருளால அவனுடைய கருணையால அவனுடைய மன்னிப்பால சொர்க்கத்துக்கு ஒரு கூட்டம் போவாங்க. சொர்க்கத்துக்கு போறவங்க கொஞ்சம் தான், நரகத்துக்கு போறவங்க தான் அதிகம். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல அப்படித்தான் சொல்றான், நரகத்திற்கு என்ற மனிதர்களிலும் ஜின்களிலும் அதிகமானவர்கள் நம்ம படைச்சு வச்சிருக்கோம். நரகத்துக்கு தான் அதிகமானவர்கள் போவாங்க, சொர்க்கத்திற்கு கொஞ்சமானவர்கள் தான் போவாங்க. இங்க எல்லா நபிமார்களுடைய காலத்தை எடுத்துக்கொண்டாலும் நபிமார்களை ஏற்றுக்கொண்டவங்க கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. நபிமார்களை எதிர்த்தவர்களும் நிராகரித்தவர்களும் தான் அதிகம் இருப்பாங்க. இறைவனை ஏற்றுக்கொண்டவர்கள் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. இறைவனை மறுக்கக்கூடியவர்கள் நிராகரிக்கக்கூடியவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. இது எல்லா காலத்திலும் உள்ளது. அப்ப நரக நெருப்புக்கு தான் அதிகமான மக்கள், நரகத்திற்கு தான் அதிகமாக செல்வாங்க. இந்த சொர்க்கத்துக்கு போறாங்களா இல்லையா, இந்த சொர்க்கத்தினுடைய இன்பம் என்பது அது வாய்களால் வர்ணிக்க முடியாது அதனுடைய தன்மைகளை. சில அது அவ்வளவு ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கை. ஆனா அந்த சொர்க்கத்துக்கு போறதாக இருந்தாலும் நரகம் உண்டா என்ன என்பதை பார்த்துட்டு தான் போகணும். நரகத்தினுடைய வெப்பம் எவ்வளவு கடுமையானது, எவ்வளவு கொடுமையானது என்பதை பார்த்து விட்டு தான் செல்லணும். அல்ல அப்படி ஒரு ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறான். அந்த நரகத்திற்கு மேலதான் பாலம் அமைக்கப்படும், சிராத் என்று சொல்லக்கூடிய ஒரு பாலம். அந்த பாலத்தின் மீது சொர்க்கவாசிகள் கடந்து செல்வார்கள். அப்ப அந்த நரகம் உண்டா என்ன, நரகத்தினுடைய வெப்பம் உண்டா என்ன, நரகத்தினுடைய வேதனை உண்டா என்ன, நரகத்தில் எவ்வளவு அதாபுகள் நடக்கிறது, அதாபுகள் இருக்கிறது, அதனுடைய நரகத்தினுடைய இறைச்சல் இருக்கா இல்லையா. நெருப்பு எரியும் பொழுது ஒரு இல்லையா, ஒரு குடிசை தீ பிடிச்சி எரியுது, தீ அது வாட்டுக்கு சத்தம் இல்லாம எரியாது, பட 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 சட 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 அது வாட்டுக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அவ்வளவு பல மைலுக்கு கேட்கும் ஒரு பெரிய இடம் எரிஞ்சா. அந்த மாதிரியான இறைச்சல் என்ன செய்யும், அந்த நெருப்புக்கு உண்டான இறைச்சல் சத்தம் கேட்கும்.
அப்ப அதையெல்லாம் பார்த்து விட்டு சொர்க்கத்துக்கு போனாதான் நம்ம சொர்க்கத்தினுடைய பாக்கியத்தை கூட அனுபவிக்க முடியும், சொர்க்கத்தினுடைய இன்பத்தை கூட அனுபவிக்க முடியும். அதற்காகத்தான் அல்லாஹ் அப்படி ஒரு ஏற்பாடை செஞ்சு வச்சிருக்கிறான். சொர்க்கத்துக்கு போறதாக இருந்தாலும் நரகத்திற்கு மேலதான் பாலம் அமைக்கப்படும். அந்த பாலத்திற்கு மேலதான் நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். அந்த பாலத்துக்கு மேலதான் என்ன செய்யணும், நீங்க செல்ல வேண்டும். அப்ப அப்படி ஒரு ஏற்பாடெல்லாம் செஞ்சு வச்சிருக்கானா இல்லையா? அப்ப அந்த வெயில் என்பது, இந்த வெப்பம் என்பது, உலகத்தில் இருக்கக்கூடிய வெயில் வெப்பம் என்பது நமக்கு மறுமையை நினைவுபடுத்தணும், நரக நெருப்பை நினைவுபடுத்தணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பத்தில் இந்த உலக வெப்பத்தோட நரகத்தை தான் தொடர்பு படுத்தியிருக்கிறாங்க. தபூக்கு போருங்கிறது ரொம்ப ஒரு கடுமையான ஒரு காலகட்டத்தில் நடந்த ஒரு போர், ரொம்ப தூரம் பயணம் செய்யக்கூடிய ஒரு போர், பயணம் செஞ்சு போகணும். பல பேர்கிட்ட வாகனங்கள் இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் கண்டிப்பாக அழைப்பு கொடுத்துட்டாங்க, எல்லாரும் வந்தாகணும். அதில் ஒரு 3 பேர் வராமல் இருப்பாங்க. சூரத்து தௌபாங்கிறது அவங்களுக்காக அந்த பாவ மன்னிப்பு வசனம் வரப்பட்டது, அது தனி டாபிக். அப்போ இந்த போர்க்களத்தில் கடுமையான வெப்பத்தில் என்ன செய்யுது, இந்த போர் நடக்குது. அப்போ சில முனாஃபிக்குகள் என்ன பேசிக்கிறாங்கடா, இந்த மாதிரியான அந்த போர், இந்த கடுமையான வெப்பத்தில் தான் நமக்கு கடமையாகணுமா? அந்த பாலைவன வெப்பம் என்பது நாம் இங்கே உணர்றோமே, இதை விட கொடுமையாக இருக்கும், இதை விட கடுமையாக இருக்கும். எந்த மரஞ்செடிகள், அந்த காற்று வர்றது போகிறதுக்கு எந்த விதமான ஒரு வழியும் வாய்ப்பும் இருக்காது. முழுக்க முழுக்க வெயில் தான், மண், சுடு மணல். என்னத்தை போட்டு புதைச்சி வச்சாலும் என்ன செய்யணும், 10 நிமிஷத்தில் காஞ்சி கருவாடா போயிடும். மீனை போட்டு மேலே போட்டோம்னாக்க 15 நிமிஷம் திருப்பி போட்டோம்னா என்ன செஞ்சிடலாம், சும்மா பிச்சு தின்றலாம். அப்படியான ஒரு வெப்பம். இந்த மாதிரியான ஒரு வெப்பத்தில் தான், இந்த மாதிரியான ஒரு வெயிலில் தான் இந்த போர் நமக்கு கடமையாகணுமா என்று அங்கே இருக்கக்கூடிய சில முனாஃபிக்குகள் கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் உடனடியாக ஒரு வசனத்தை அருள்றான். நபியே, இந்த மக்கள் சொல்லும், குல் நாரு ஜஹன்னம அசத்து ஹர்ரா, நரகத்தினுடைய வெப்பம் இதை விட கடுமையானது. நீ என்ன இதை பார்த்துட்டு இப்படி அலறீல, இதுல அல்லாஹ்வுக்கு தியாகம் செய்ய மாட்டேங்கிறீல, அல்லாஹ் கட்டளையிட்டது மாறு செய்ய போறோம், மறுக்க போறோம் பேசுறீல. நரகத்தினுடைய வெப்பம் என்பது குல், நபியை நீங்க சொல்லுங்கள், நாரு ஜஹன்னம அசத்து ஹர்ரா, இதை விட கடுமையானது, இதை விட கொடுமையானது, கொடூரமானது. அப்ப அதுல இருந்து தப்பிக்கணுமா இல்லையா? அப்ப இதுல அந்த வெப்பத்தின் காரணமாக இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த வெயில் கடுமையாக இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த தொழுகை, லுகர் தொழுகையா இருக்கா இல்லையா, அதையெல்லாம் நிழல் சாஞ்சதுக்கு அப்புறம் தொழுகை வச்சிருக்கிறாங்க. குளிர்ந்த நேரத்தில் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். உச்சியில் இருக்கும்போது ரொம்ப கொடுமையாக இருக்கும், வெளியில் வர முடியாது. இன்னைக்கு சொல்றாங்க, வயதானவர்கள் கொஞ்சம் என்னது இம்யூனிட்டி பவர் குறைவாக இருக்கக்கூடியவங்களாம் வெயிலில் போகாதீங்க, இன்னும் ஹீட் ஸ்ட்ரோக் வருது, உடனே மயக்கப்பட்டு கீழே விழுந்துருவாங்க, செத்து போயிடுவாங்க, மூத்தா போயிடுவாங்க. அப்படியானதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி வெயிலில் அதிகமாக நீங்கள் வெளியே செல்லாதீர்கள், தேவையான காரியங்களுக்காக வெளியே செல்லுங்கள், கோடையை பிடிச்சிட்டு போங்க, வெளியே போகாதீங்கலாம் ஏன் அறிவுறுத்துறாங்க? ரெண்டாவது, கோடை காலத்தில் லீவ் விடுறாங்களே, ஏன் லீவ் விடுறாங்க? வேற வேற மாதங்கள் விடலாம்ல, ஏன் இந்த மாதத்தை தேர்ந்தெடுத்து விடுறாங்கன்னா, இந்த குழந்தைகள் எல்லாம் இந்த வெயிலுக்கு தாங்க மாட்டார்கள். இந்த குழந்தைகள் எல்லாம் இந்த வெயில் நேரங்கள் அனுப்பக்கூடாது. நீங்க அடுத்த மாசம் இன்னும் வெயில் அதிகமாக இருந்துச்சா இன்னும் 10 நாளைக்கு கூட லீவை தள்ளி போட்டுருவாங்களே ஒழிய குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப மாட்டாங்க, ஸ்கூல் ஓபன் பண்ண மாட்டாங்க. ஏன்? இந்த வெப்பம் என்பது கொடுமையானது, உடம்பு ஜீரணிக்க முடியாது. ஒரு மனிதனுக்கு காய்ச்சல் வருது இல்லைங்க, காய்ச்சல் ஒரு மனிதன் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் விடுமையானால் உச்சபட்சம் 102 டிகிரி. ஆனா இன்னைக்கு அடிக்கக்கூடிய வெப்பத்தினுடைய டிகிரி என்ன, அது எத்தனையோ டிகிரி செல்சியஸ் இல்ல, ஃபாரன்ஹீட் போய்கிட்டு இருக்குது. அப்ப 45 டிகிரி வரைக்கும் என்னது செல்சியஸ்ல வெப்பம் அடித்து கொண்டிருக்கிறது. அப்ப இவ்வளவு கடுமையாக வெப்பங்கள் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம எந்த ஒரு பாடமும் படிக்கல, ஒரு படிப்பினையும் பெறாமல் இந்த வெயில என்னது குடுகுடு ஏசியை போட்டு கடந்து போயிடுவோம் நீங்க நினைச்சீர்களே, ஆனால் நாளைக்கு சிக்கிடுவீங்க. ஏசியை போட்டு போங்க, தப்பு கிடையாது. ஆனா இறைவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள், இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டிய வாழ்க்கையை நம்ம என்ன செய்யணும், தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கணும். இந்த மாதிரியான வெப்பங்கள் எங்கேயெல்லாம் நமக்கு தென்படுகிறதோ நரகத்தை கண்டு பயப்படணும். காய்ச்சல் என்பது நரகத்தினுடைய வெப்பத்தில் ஒரு பகுதின்றாங்க. வெப்பம் உண்டால ரசூலுல்லாஹ் நரகத்தை தான் கொண்டு வந்தாங்க. காய்ச்சல் வருது, காய்ச்சல் என்ன வந்தாலும் சரி, வெப்பம் சூடு என்று விடுமையானால் ரசூலுல்லாஹ் நரகத்தோட தான் ஒப்பிடுவாங்க. அப்ப நரகத்திலிருந்து ரசூலுல்லாஹ் அதிகமாக பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க. அந்த நரகம் என்பது ரொம்ப கொடூரமாக தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அங்க என்ன அலறினாலும் யாருக்கும் கேட்க, செவுட்டு மலை கல்லாணி காதலே விழுகாது, என்ன கத்தினாலும் காதலே என்ன கத்துன்னு காதல விழுகாது, பெப்பெண்டு வாய் அசைக்கிறேன் நீ நினைச்சுக்க இருக்க வேண்டியது. அப்படியான வானவர்கள் அங்க நிப்பாட்டி வச்சிருமா, இவன் அலறல் சத்தம் அவனுக்கு கேட்டு அவருக்கு இறக்கம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இறக்கப்பட மாட்டாங்க. அப்படியான கடுமையான சித்தமுடைய வானவர்கள் தான் நிப்பாட்டப்பட்டிருப்பாங்க. ஒருவேளை இவன் அலறல் சத்தம் கேட்டு இறக்கம் வந்தாலும் வந்துட மாட்டேன், என்னது கத்துறான்னு தெரியாது, ஏன் கத்துறான், என்னது கத்துறான், எதை கேட்கிறான்னு தெரியாது. தாகத்துல தவிப்பான், அவனுக்கு நீர் புகட்டப்படும், அவனுடைய குடல்கள் எல்லாம் துண்டு துண்டாக அறுக்கப்படும், அப்படியான நீர் புகட்டப்படும். செம்பு செம்பு இருக்கா இல்லையா, செம்புட நம்ம தண்ணி குடிக்கிற செம்பு இல்ல, செம்பு என்ற உலோகம், அதாவது உருக்க, அதுதான் அதிகமாக வெப்பத்தை உள்வாங்கக்கூடியது. அப்படியான அந்த அது உருக்கப்பட்ட நீர் மாதிரி உள்ள போட்டா எல்லாம் அறுத்து தள்ளிட்டு போயிடும். இப்ப திராவகம்ங்கிறமா இல்லையா, ஆசிட்,
அது ஆசிட்னா படங்களில் பார்த்துருப்பீங்க, காதலிச்சுட்டு அப்படி மூஞ்சில் அடிச்சுட்டு போகிறாங்களே இல்லையா, அதான் ஆசிட்டு. அடித்தா ஒன்றும் இல்லாமல் எல்லாத்தையும் சுருக்கி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடும். அந்த மாதிரியாக உள்ள குடித்தார்களே ஆனால் அப்படியே அறுத்துட்டு போயிடும். நெருப்பாலான விரிப்புகள் விரிக்கப்படும். படுக்கிறதுக்கு படுக்கவா முடியும்? விரிப்பும் நெருப்பாலான விரிப்பு, எல்லாமே முழுக்க முழுக்க நெருப்பு தான் நரகம். இதிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க. அதிகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதிலிருந்து அல்லாஹ்விடத்தில் என்ன செஞ்சிருக்காங்க? பாதுகாப்பு தேடி அதிலிருந்து என்ன மக்களுக்கும் சொன்னார்கள். அதிகமாக இந்த துஆக்களை கேட்டு நரக நெருப்பு என்னண்டா, நரக நெருப்புலேருந்து பாதுகாப்பு தேடு. நரகத்திலிருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாத்துனா சொர்க்கம் தான், அல்லாஹ் நம்மளை மன்னிச்சுட்டா சொர்க்கம் தான். அப்போ அந்த கொடுமையான அந்த வெயில் என்பது நமக்கு என்ன செய்யணும்? நரகத்தை நினைவுபடுத்தணும். சும்மா அந்த உலகத்தில் வந்து ஏதோ சுகபோகமாக வாழ்ந்துட்டு போன முடியும் இல்லாத வகையில் இந்த மாதிரியான வெப்பங்கள், இந்த மாதிரியான காலங்களை நம்ம கவனத்தில் கொண்டு நாளைக்கு மறுமையில் வெற்றி அடையக்கூடிய, நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடி இறைவனுடைய அன்பையும் அருளையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.